ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம், பார்க்கலாம் எப்படி செய்யணும் பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கீரி மீன், இந்த மீனுக்கு பேர் என்னென்னா கீரி மீன் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்: மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பொடி, பெருஞ்சீரகம், இஞ்சி, வெள்ளுள்ளி, உப்பு, ஆயில் எல்லாம் போட்டு நல்லா குழன்னு காய் போட்டு மசிச்சு ஃபிஷ்ஷில் நல்லா தடவணும். அரைச்சி போட்டு நல்லா பெரட்டி எடுத்து பாருங்கள். பெரட்டி எடுத்தப்பறம் எப்படி இருக்குது, சூப்பர் கலராக இருக்குது பாருங்கள். பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதும் இந்த கீரி மீனை பாருங்கள் எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸ் மீன் கீரி மீன். ஆனால் இது குழம்பு கறி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனாலும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருமையாகவே வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை பார்த்தாலே எல்லாருக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க, ஓகேயா? ஒரு பக்கம் பொழிஞ்சிட அதை அப்படியே மாற்றி போட வேண்டியது. காரத்துக்கு ஏற்றபடி காரத்தை கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். சிலவங்களுக்கு காரம் பிடிக்காது, ஆனால் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்குமே காரம் ரொம்ப பிடிக்கும். காரமாக தான் போட்டு சாப்பிடுவாங்க. டெய்லி மீன் இருக்கும், எப்படியாவது என்ன இல்லைனாலும் டெய்லி மீன் வச்சுருப்பாங்க. இருக்கு மீன் தான் சாப்பிட்டு கூட சாப்பிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்கும், மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க. ஓகே, பை.